மதுரையில் பட்டப்பகலில் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட ஊழியர் கைது செய்யப்பட்டார். மதுரை பெத்தானியாபுரம் பகுதியில் உள்ள அண்ணா மெயின் வீதியில் உள்ள பாண்டியன் கூட்டுறவு அங்காடியில் 2 கடைகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் பிற்பகலில் அரிசி கடத்தப்பட்டதாக புகார் வந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த நபர்கள் காவல்துறையினருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் கரிமேடு காவல்துறையினர் மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் அதிகாரிகள் முதல்கட்டமாக கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத் துறையின் அதிகாரிகள் மற்றும் தாசில்தார் உட்பட ரேஷன் அரிசி கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட கடை ஊழியரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அந்த கடையில் இருக்கக்கூடிய இருப்பு, பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட பொருட்களுடைய விவரங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். மேலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற ஆய்வுக்கு பிறகு ஊழியர் ராஜசுப்ரமணியம் என்பவரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். மேலும் கடத்தப்பட்ட அரிசியின் மதிப்பு 3.5 டன் இருக்கும் என கூறப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.